கடுமையான போட்டி இன்றைக்கி யாருக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிவிகே வர்சஸ் டிஎம்கே வர்சஸ் டிவிகே, மிஸ்டர் விஜய் வர்சஸ் மிஸ்டர் ஸ்டாலின். அப்படி இருக்கிற நேரத்தில் அன்வான்டாக ஒருத்தர் ஏறுறாரு அப்படின்னா அது மிஸ்டர் சீமான் தான். மிஸ்டர் சீமான் என்ன அரசியல் பண்ணுறாருன்னு அவருக்கு ஒண்டி தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2021 to 2026 ஆட்சி பண்ணது யார்? டிஎம்கே தான். டிஎம்கேவை எதிர்த்து இன்றைக்கி நீங்கள் அரசியல் பண்ணாமல் தாவேக்காவை எதிர்த்து அரசியல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதனாலே உங்கள் ஓட்டுக்கள் எல்லாமே இன்றைக்கி உங்ககிட்டேருந்து கழண்டு இன்றைக்கி டிவிகேக்கு வந்தாச்சு. அதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் இன்னும் அரசியல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்கள் மாநாடு ஓகே நல்லா தான் இருந்துச்சு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த ஓட்டுக்கள் எல்லாமே நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க, உங்கள் பேச்சாற்றலுக்கு கிடைத்த அந்த ஓட்டுகளே தவிர அவங்க அந்த கூட்டமே தவிர இந்த ஓட்டெல்லாமே இன்றைக்கோ டிவிகேக்கு வந்தாச்சு. அந்த உண்மை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம். ஓகேயா? சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான். டிவிகே இன்றைக்கு கரைந்து கட்டெரும்பு ஆகிவிட்டது அப்படின்றது தான் உண்மையான நிசர்த்தனமான உண்மை. அதை புரிஞ்சிக்காதவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. நன்றி, வணக்கம்.